Hi students, in the video example 2.28 பார்க்கலாம். If lth, mth and nth terms of an AP are x, y, z respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Respectively என்ன அர்த்தம்னா first கொடுத்துருக்கிறது firstக்கு ரிலேட் பண்ணணும். அதாவது lth term அப்படின்றது x, mth term அப்படின்றது y, nth term அப்படின்றது z. ஓகேவா? Then show that ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றா போடலாம். ஃபர்ஸ்ட் lth term அப்படின்னா TL அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அதை வந்து x அப்படின்னு எழுதிக்கலாம். TL lth term எப்படி எழுதுவோம்? A plus L minus 1 into D equal to x. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் TM. TM என்ன கொடுத்துருக்காங்க? Y. A plus M minus 1 into D equal to y. அடுத்தது TN. TN வந்து Z கொடுத்துருக்காங்க. ஸோ A plus M minus 1. A plus N minus 1 into D equal to Z. ஓகேவா? இது மூணுத்தையும் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். சப்போஸ் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா x into M minus n. x into M minus n plus y into N minus L plus Z into L minus M equal to 0ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது LHS equal to அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? இந்த A plus L minus 1 into D அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். A plus L minus 1 into D. அதுக்கப்புறமா இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது? M minus n மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இதே மாதிரி y and z எழுதிக்கலாம். A plus M minus 1 into D. இதுதான் என்னது? YA. ஸோ அதுக்கு பக்கத்தில் N minus L அப்படின்றது இருக்குது மல்டிப்ளிகேஷனில். நெக்ஸ்ட் மூணாவதா z வந்து A plus N minus 1 into D multiplied by L minus M. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஏவை நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த M minus n கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அண்ட் தென் இந்த ஹோல் டேர்மை இந்த M minus n கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளைட் பை ஜெட் இப்படி இருக்குன்னா இந்த எக்ஸை இந்த ஜெட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸ் ஜெட்டு நடுவில் ப்ளஸ் இருக்கா? அப்போ ப்ளஸ் போட்டுக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஒய்யை இந்த ஜெட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஒய் ஜெட். ஸோ இப்படி தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது நம்ம ரெகுலராக. கரெக்டாக? ஃபைன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்தேன். ஸோ அதனால் இதில் அழிச்சிடுறேன். ஓகே. இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் என்ன இருக்குது? ஏ இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? M minus n இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்புறம் இந்த மொத்தமுமே ஒரு டேர்ம். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி எழுதலாம்? A into M minus n ப்ளஸ் அப்புறம் இந்த மொத்த டேர்ம் இன்டூ M minus n. ஸோ L minus 1 into D multiplied by M minus n ப்ளஸ் நெக்ஸ்ட் A into N minus L. A into N minus L ப்ளஸ் இந்த மொத்த டேர்ம் அப்படியே M minus 1 into D N minus L. நெக்ஸ்ட் மூணாவது A into L minus M. A into L minus M plus N minus 1 into D L minus M. ஓகேவா? ஃபைன். இப்போ இதுக்கு பார்க்குறேன் நான் இங்கே A இருக்குது, இங்கே A இருக்குது, அப்புறம் இங்கே A இருக்குது. ஸோ ஏல நான் இப்போ என்ன பண்ணுறேன்? காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? M minus n. இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது? N minus L. அண்ட் தென் இங்கே என்ன ரிமைனிங் இருக்குது? L minus M. ஸோ L minus M இதுதான் ரிமைனிங் இருக்குது. ப்ளஸ் அடுத்து இங்கே D இருக்குது. இங்கேயும் D இருக்குது, இங்கேயும் D இருக்குது, இங்கேயும் D இருக்குது. ஸோ டியை காமனாக எடுக்கிறேன். டியை காமனாக எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்குது? L minus 1 M minus n. ஸோ L minus 1 M minus n ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? M minus 1 N minus L ப்ளஸ் இங்கே மூணாவது N minus 1 L minus n. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் A இன்டூ இங்கே ப்ளஸ் M மைனஸ் n கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் எல் ப்ளஸ் எல் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? இது 0 ஆகிடும். ப்ளஸ் D இன்டூ ஸோ இங்கே என்ன இருக்குது? இப்போ இது உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணணும். L இன்டூ M LM. L இன்டூ N மைனஸ் NL. நெக்ஸ்ட் அது மாதிரி ஒன்றுனா மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் M அண்ட் தென் மைனஸ் 1 இன்டூ மைனஸ் N ப்ளஸ் N. ஓகேவா? அகைன் அடுத்த ரெண்டு டேர்ம்ஸ். ஸோ MN MN M இன்டூ மைனஸ் L minus ML minus 1 into N minus N minus 1 into minus L plus L. அடுத்து மூணாவது plus N into L NL and then N into M minus NM then minus 1 into L minus L minus 1 into minus M plus L. ஓகேவா? ஃபைன். இந்த LM after that ML இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். தென் மைனஸ் NL இப்படி பார்த்துட்டே வாங்க. ப்ளஸ் NL கேன்சல் ஆயிடுச்சு. Then minus M plus M cancel, plus N minus N cancel, plus MN minus NN cancel,
L minus L cancel. So எல்லாமே என்ன ஆயிடுச்சு cancel ஆயிடுச்சு. So a into 0 இது என்ன ஆயிடுச்சு 0 தான் plus d into இங்க என்ன ஆயிடுச்சு எல்லாமே cancel ஆயிடுச்சு அப்போ அதுவும் 0. So therefore RHS is equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x minus y into n plus y minus z into L plus z minus x into m equal to 0 அப்படின்றது ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒய் மைனஸ் ஜெட் ஜெட் மைனஸ் எக்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ண போறேன். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வருது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஸோ இப்போ செப்பரேட் பண்ணுங்க இதை ஏ மைனஸ் ஏ ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு என்ன ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஏ பிளஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி. நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறீங்க மைனஸ் பண்ண போறேன். அப்போ மைனஸ் ஏ இங்கே பிளஸ் இருக்கிறது என்னென்ன ஆகும் மைனஸ் எம் மைனஸ் ஒன் இன்டூ டி. ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும் கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும். ஓகேவா தென் எல் இன்டூ டி எல்டி தென் மைனஸ் ஒன் இன்டூ டி மைனஸ் டி இங்கே மைனஸ் எம் இன்டூ டி மைனஸ் எம்டி அண்ட் தென் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஸோ பிளஸ் ஒன் இன்டூ டி ஒன் டி ஸோ பிளஸ் டி மைனஸ் டி கேன்சல் அவுட் ஆயிடுச்சு. ரிமைனிங் எல்டி மைனஸ் எம்டின்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் டி அகைன் காமனாக எடுத்துட போறேன். ஸோ எல் மைனஸ் எம் இன்டூ டி. ஓகேவா ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது எல் எம் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. ஓகேவா இப்போ ஒய் அண்ட் ஜெட் இப்போ இதை செப்பரேட் பண்ண என்ன வரப்போகுது பாருங்க ஒய் அண்ட் ஜெட். ஸோ ஒய் மைனஸ் ஜெட் இதை செப்பரேட் பண்ணால் அதே மாதிரி தான் ஏஏ கேன்சல் ஆயிரும் இந்த மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் வந்து எம் மைனஸ் என் இன்டூ டி இதுதான் ரிமைனிங் இருக்கும். அடுத்தது ஜெட் மைனஸ் எக்ஸ். ஸோ ஜெட் மைனஸ் எக்ஸ்ன்றதுல என்ன ஆயிடுது இங்கே ஏ ஆஃப்டர் தட் மேலே பாருங்க இந்த ஏ கேன்சல் ஆயிரும் அண்ட் தென் இந்த மைனஸ் டி கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு எல் தென் என் இதுதான் ரிமைனிங் இருக்கு. ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஜெட் தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் புரியலன்னா நான் என்ன பண்றேன் ஒரு இது போட்டுறேன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இது வந்து ஜெட். நெக்ஸ்ட் மைனஸ் ஏ மைனஸ் எல் மைனஸ் ஒன் இன்டூ டி இது வந்து மைனஸ் எக்ஸ். ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கு என் இங்கேயும் டி டி ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ என்ன அகைன் சொல்லுங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறேன் என்டி மைனஸ் டி மைனஸ் எல்டி பிளஸ் டி. ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என் மைனஸ் எல் இன்டூ டி. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஓகே ஈஸி தான். எல்லாத்தையும் நானே போட்டுருக்கேன் நல்லா இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃபைன் சரிங்க சார் இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். லெட்ஸ் சே இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா ஈக்குவேஷன் 1ல இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ என்ன பண்ண போறோம் n மல்டிப்ளை பண்ணணும் l மல்டிப்ளை பண்ணணும் m மல்டிப்ளை பண்ணணும். ஓகே fine. So 1 becomes equation 1 becomes x minus y இருக்கிற இடத்துல என்ன இருக்கு l minus m into d after that into n பண்ணணும். So into n அடுத்தது plus y minus z இருக்கிற இடத்துல என்ன இருக்கு m minus n into d அதுக்கப்புறம் into l பண்ணணும் அதுக்கூட. ஓகேவா பிளஸ் இப்போ z minus x இன்னும் கண்டுபிடிச்சோம் n minus l into d அண்ட் அதுக்குள்ள m மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா ஃபைன் இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எல்லாத்துலயும் பாருங்க இதுல டி இருக்கு இதுல டி இருக்கு இதுல டி இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டிஏ காமனா வெளியே எடுத்துட்டு போறேன். டிஏ காமனா வெளியே எடுத்துட்டா இந்த n இது விட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ln தென் மைனஸ் mn ஓகேவா பிளஸ் m இன்டூ எல் m இன்டூ எல் மைனஸ் n இன்டூ எல் மைனஸ் n இன்டூ எல் தென் n இன்டூ m பிளஸ் nm then minus L into M minus LM. ஓகேவா ஸோ LN after that NL கேன்சல் பண்ணிடலாம். சார் இது LN இருக்கு இது NL இருக்கு ரிவர்ஸ்ல இருக்கு கேன்சல் பண்ணலாமான்னு கேட்டா அதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். வை பிகாஸ் 2 into 3யும் என்னது 6 தான் 3 into 2 என்னது 6 தான். இப்படி வேணா மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் இதை டைரக்டா கேன்சல் பண்ணிக்கிறோம். ML அண்ட் தென் LM கேன்சல் பண்ணிடலாம். MN NM கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் எதுவுமே இருக்காது. ஸோ 0. ஓகே ஸோ D into 0 அகைன் 0. ஸோ 1 becomes 0 அதாவது LHS becomes 0. அதுதான் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? நீங்க வீடியோல சால்வ் பண்ற சம்ஸ் எல்லாமே புரியுது. ஆனா என்னால மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது கைட் மாதிரி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றவங்க நான் எழுதின இந்த கைடு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இதுல உங்க புக்ல கொடுத்துருக்க எல்லா எக்ஸசைஸ் சம்ஸ், யூனிட் எக்ஸசைஸ், திங்கிங் கார்னர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன்ஸ் இருக்கு வித் அடிஷனல் எக்ஸ்பிளனேஷனோட. அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க.